ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேலியில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி என்டர் பண்ணி அதுக்கு லெட்ஜர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்டிங் வவுச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா, ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக வருதான்னு சொல்லி எப்படி பார்க்கணும், அது எப்படி செய்யறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேலியில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணணும்னா கம்பெனி க்ரியேட் பண்ணணும். க்ரியேஷன் ஆஃப் கம்பெனின்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிரான்சாக்ஷன். இதை நம்ம ஜேர்னல் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் லெட்ஜர்ன்னு சொல்லி தெரியும். ஆல்ரெடி ஜேர்னல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். Devi commenced a business with capital of 4 lakh. Our journal entry: cash account debtor to Devi's capital account. An account was opened with Indian Bank and deposit 60,000. Indian Bank account debtor to cash account. இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேலியோட மெயின் பேஜ். இதை கேட்வே ஆஃப் டேலின்னு வாங்க. இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுனால அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ள என்டர் ஆகிறோம். இதில் லெட்ஜரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் கிரியேட், டிஸ்பிளே, ஆல்டர்னு சொல்லி 3 காட்டுறோம். நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். நேம் தேவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். இந்த மெயிலிங் டீட்டெயில்ஸில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் கொடுக்கல, அதனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம இப்போ இதில் போட வேணாம், அக்கௌண்டிங் வவுச்சரில் போட்டுக்கலாம். அதனால இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க். இது பேங்க் அக்கௌண்ட் அண்டர் வரும். அடுத்த அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இது ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட்ல வரும். அடுத்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல வரும். என்டர் பிரஸ் பண்ணினா ஸ்கிப் ஆகும். அடுத்து சுமதி அக்கௌண்ட். இது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல வரும். ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷனோட ஜேர்னல் போட்டு வச்சிருக்கோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சுமதிஸ் அக்கௌண்ட். நம்ம சுமதி கிட்ட இருந்து கிரெடிட்ல வாங்கியிருக்கோம். அப்போ அவங்க நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார் ஆகுறாங்க. அதனால சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வருவாங்க அவங்க. அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட். இது சேல்ஸ் அக்கௌண்ட்ல வரும். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல goods purchased from ராஜா ஃபார் 5,000 and paid by check அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ராஜா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா பை செக்ன்னுட்டாங்க, அந்த பர்சனை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதோட ஜேர்னல் என்ட்ரி என்னடானா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அதனால நம்ம இந்த என்ட்ரியை கிரியேட் பண்ண வேணாம். இதுதான் மிஸ்டேக்ஸ் வர்றது காரணமே. இப்போ நம்ம டைரக்டா குட் சோல்ட் டு அருண் ஆன் கிரெடிட் ஃப்ரம் 70,000. நம்ம இதுக்கு முன்னாடியே பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிருக்கும், நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷனுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ அருண் அக்கௌண்ட் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ். அடுத்த அக்கௌண்ட் மணி withdrawn from bank for office use. அதோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அதனால இப்போ நம்ம திரும்பியும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பார்ட் பேமெண்ட் ஆஃப் 30,000 மேட் டு சுமதி பை செக். இதோட ஜேர்னல் என்ட்ரி சுமதி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். சுமதி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், பேங்க் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் அருண் மேட் பார்ட் பேமெண்ட் ஆஃப் 10,000 பை கேஷ். அருண் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு. அடுத்து salaries made to staff through ECS. இதோட journal entry salaries account that are to bank account. இப்போ நம்ம salaries account create பண்ணனும். salaries account indirect expenses. Next carriages on purchases account. The direct expenses. Next purchase computed from Muthu Limited. Purchase computed from Muthu Limited. இப்போ நம்ம Muthu account create பண்ண போறோம். This sundry creditors. இப்ப கம்ப்யூட்டர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறோம். அக்கவுண்ட் இது ஃபிக்ஸ்ட் அசெட். இப்ப நம்ம டிரான்சாக்ஷன் ஆன அமௌண்ட்டை வவுச்சர்ஸ்ல என்டர் பண்ணலாம். எக்ஸிட் ஆயிடலாம். இப்போ அக்கவுண்டிங் வவுச்சர் இந்த ஷார்ட்கட் பி. இப்போ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கேஷ் அக்கவுண்ட் தட் ஆர் டு தேவிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இது வந்து ரிசிப்ட் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கணும். அக்கவுண்ட் வந்து கேஷ் அக்கவுண்ட் தேவி கேபிட்டல் அக்கவுண்ட். அமௌண்ட் வந்து 4 lakh. நரேஷன் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ். நெக்ஸ்ட் an account was opened with Indian Bank and deposited 60,000. இதோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் that are to cash account. இது கான்ட்ரா என்ட்ரி, அதனால நம்ம இப்போ கான்ட்ரா வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கணும். கான்ட்ரா அக்கவுண்ட் வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட், பர்டிகுலர்ஸ்ல கேஷ். அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60,000. இது வந்து டினாமினேஷன், நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நரேஷன் வந்து ஓப்பன் பேங்க் அக்கவுண்ட். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் 15,000. இது பேமெண்ட் வவுச்சர். நான் பர்ச்சேஸ்டு அக்கவுண்ட். இதோட ஜேர்னல் என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் தட் ஆர் டு கேஷ் அக்கவுண்ட். அக்கவுண்ட்ல கேஷ், பர்டிகுலர்ஸ்ல ஃபர்னிச்சர். அமௌண்ட் வந்து 15,000. நரேஷன் வந்து பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர். அடுத்த என்ட்ரி கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சுமதி ஃபார் 50,000. இதுவும் பர்ச்சேஸ்டு தான், அதனால பர்ச்சேஸ் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கலாம். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் தேவையில்லை. பார்ட்டிஸ் நேம் வந்து சுமதி, இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பர்ச்சேசஸ் லெட்ஜர்னா பர்ச்சேசஸ் தான் கொடுக்கணும். இது பர்ச்சேசஸ். குவான்டிட்டி ரேட் பர் அமௌண்ட்லாம் நம்மளுக்கு எதுவும் சொல்லலை, வெறும் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 50,000. நரேஷன் வந்து goods purchased on credit from சுமதி. அடுத்த என்ட்ரி கேஷ் சேல்ஸ் மேட் ஃபார் 10,000 சேல்ஸ், அதனால சேல்ஸ் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க.
ரெஃபரன்ஸ் வேணால் பார்ட்டி நேம் வந்து கேஷ் அக்கௌண்ட், இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த ஐட்டம், இது வந்து ஏதோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு மட்டும் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்னு வந்துருக்கு. சேல்ஸ் 10,000. நரேஷன் கேஷ் சேல் மேட், அக்செப்ட் கொடுத்துங்க. அடுத்த என்ட்ரி வந்து goods purchased from ராஜா ஃபார் 5,000 and paid by check. இந்த என்ட்ரிக்கு பர்ச்சேஸ் வவுச்சர். பார்ட்டிஸ் நேம் வந்து கேஷ், நேம் ஆஃப் த ஐட்டம் பர்ச்சேசஸ், அமௌண்ட் வந்து 5,000, பர்ச்சேசஸ் மேட் பை செக், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து goods sold to Arun on credit for 70,000. சோல்டுனா சேல்ஸ் வவுச்சர், பார்ட்டி நேம் வந்து அருண். சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 70,000. நரேஷன்ல goods sold on credit to Arun. அடுத்து money withdrawn from bank for office use 25,000. இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், கான்ட்ரா வவுச்சர், அதனால கான்ட்ராவை நம்ம செலக்ட் பண்ணணும். அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட், நம்மளுக்கு இந்த பேங்க்ன்றது வந்து இந்தியன் பேங்க், அதனால அமௌண்ட் வந்து 25,000. இது செக் டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல அவங்க, அதனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நரேஷன் வந்து கேஷ் ட்ரான் ஃப்ரம் பேங்க். அடுத்த என்ட்ரி வந்து salaries paid to staff through ECS 36,000. இது பேமெண்ட் வவுச்சர், அக்கௌண்ட் வந்து இந்தியன் பேங்க், பர்டிகுலர்ஸ் வந்து salaries, அமௌண்ட் 36,000. நரேஷன் salaries paid through ECS. நெக்ஸ்ட் part payment of 30,000 made to Sumadhi by check. இதுக்கு என்ட்ரி பேமெண்ட், அக்கௌண்ட் வந்து இந்தியன் பேங்க், பார்ட்டி வந்து சுமதி 30,000. நரேஷன் பேமெண்ட் மேட் டு சுமதி பை செக். அடுத்து அருண் மேட் பார்ட் பேமெண்ட் ஆஃப் 10,000 பை கேஷ். பெய்டுனா அருண் பெய்டு, அப்போ ரிசிப்ட். அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா பை கேஷ் இருக்காங்க, அப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். பர்டிகுலர்ஸில் வந்து அருண் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 10,000. நரேஷன் கேஷ் received from அருண். அடுத்து carriage on purchases of 6,000 paid by cash. The payment voucher, cash account, carriage on purchases account, amount வந்து 6,000, carriages paid by cash. அடுத்து purchased computer from Muthu Limited on credit 44,000. இது journal voucher by computer account. debit amount வந்து 44,000 to Muthu Limited account, credit 44,000. Narration வந்து computer brought on
credit from Muthu Limited அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அக்கௌண்டிங் வவுச்சரில் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ நம்ம போட்ட என்ட்ரிஸுக்கு ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கலாம். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கணும்னா இந்த ரிப்போர்ட்டில் டிஸ்பிளேன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஷார்ட் ஃபார்ம் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் ரெண்டு பக்கமும் அமௌண்ட் ஈக்குவலாக வந்துடுச்சு. 5,75,000 5,75,000. ஃபிக்ஸ்டு அசெட் இப்போ எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கணும்னா F1 கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ, கிரெடிட் பேலன்ஸ், கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ, ஃபிக்ஸ்டு அசெட்டில் என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டாக காட்டும். 5,75,000 5,75,000. இப்போ நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஆகிடலாம். அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கணும்னா அதே ரிப்போர்ட்டில் பி இல்லைன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. இப்போ போனீங்கன்னா நம்மளோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 55,000, சேல்ஸ் அக்கௌண்ட் 80,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 6,000, நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் 19,000, நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் இங்கே ப்ராட் டவுன் ஆகுது. நம்மளோட நெட் லாஸ் 17,000, டோட்டல் 36,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் 4 lakh, லோன் லைபிலிட்டிஸ் அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் இல்லை. கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 64, ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் இப்போ ரெண்டு பக்கமும் 6 lakh, இப்போ ரெண்டு பக்கமும் 4,64,000 4,64,000 ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம டீட்டெயில்டாக கிளிக் பண்ணால் என்னென்னு சொல்லி டீட்டெயில்டாக ஆன்சர் வரும். இப்போ நம்ம கொடுத்த டிரான்சாக்ஷனுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வவுச்சரில் அமௌண்ட் என்டர் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.